என்ன சொல்றாரு? என்ன சொல்லுகின்றார்? ஐயா, பூலோகத்திலே இருக்கும்படியான சமயபுரம் நன்னகரத்திலே மகமாரி என்று ஒரு பெண்ணால் இருக்கின்றது. அந்த மகமாரி பெண்ணாலே மாறுகை வாங்க வேண்டும் என்று சொல்றீங்களே. நானும் கேள்விப்பட்டேன். சமயபுரத்துல அந்த பொம்பளைக்கு கோவிலை கட்டி மிக சந்தோஷமா நடந்துட்டு இருக்குதான். பார்க்க விமர்சையா உலகத்து மக்கள் எல்லாம் கொண்டாடிட்டு இருக்கிறாங்களா. ஒட்டப்புள்ள வளர்ச்சி அடையிறது உங்களுக்கு போராமையா இருக்குது. விடுங்க, இன்னைக்கு வேணாம். இன்னும் ஒரு வாரம் கழித்துனா போகும் மாறி தெரிகின்றது. ஒரு வாரம் கழிச்சு போனா அந்த பிள்ளைய புடிச்சிட்டு வரேன். நீங்க உங்க வேலையை பாருங்க. எப்பா, இது தேவரோட கட்டளை. நீ இன்னைக்கே செல்ல வேணும், இன்னைக்கே போக வேண்டும். அப்படியா? என்னையா போகும்போது இன்னைக்கே போகணுங்கிறீங்க. போயிட்டு வான்னு சொல்ல முடியல. சரி, எது நடந்தாலும் நடக்கட்டும் என்று சொல்லி என் ஐயனா விளங்கி வரக்கூடிய சனி பகவான் அந்த மகமாரி அம்மனை மாறுகை பிடிக்க வேண்டும் என்று வருகின்றாரே. காக்க நல்ல செல்வமே மகமாரி இறக்கும்படியான சமயபுரத்தை தேடி சனி பகவானும் வருகின்றாரே. அப்படி மகமாரி ஆளவள் யார் என்று தெரியாது சனி பகவானுக்கு. மாரியாயி இப்படிதான் இருப்பா, இப்படிதான் இருக்க மாட்டான்னு தேவர்களும் சொல்லல. ஏற்கனவே சனி பகவான் மகமாரியும் பார்த்ததும் கிடையாது. ஆனா சனி பகவான் யாரு, எப்படி இருப்பான் அப்படிங்கிற விஷயம் மகமாரிக்கு தெரியும். மகமாரிக்கு மனசுல ஒரு எண்ணம். என்ன எண்ணங்கள்? சனி பகவான் நம்முடைய எல்லைக்கு வரு சேருகின்றார். நம்மளை பிடித்தால் என்ன, நம்மளை சார்ந்த மக்களை பிடித்தால் என்ன, விடக்கூடாது என்பதாக தாயார் ஆகிய மகமாரி அம்மனாகப்பட்டது. தன்னுடைய வடிவத்திலே இருந்து அவ பருவமாக ஒரு பருவமுள்ள மங்கையாக வடிவத்தை எடுத்து சமயபுரத்தில் இருக்கும்படியான குளக்கரையை தேடி வருகின்றாளாம் மகமாரி. குளிக்கலாம்னு வர மாதிரி வந்துட்டு இருக்கிறா. எப்படி வரா தெரியுமா? அவ அண்ணம் போலே
குளக்கரையை தேடி குளிக்கலாம் என்று வருகின்றார். சரிதான். ஆனா என் ஆண்டவனாக விளங்குகிறான் அந்த சனி பகவான். காக்கா வாகனத்துல வந்தவன் கொஞ்ச நேரம் நிக்கிறான். மாரிமாலை பார்த்து என்ன கேக்குறான்? என்ன கேட்கிறார்? பாப்பா யார் அது? கொஞ்சம் நில்லுமா, கொஞ்ச நேரம். யார் அது? போறவளை கூப்பிட்டு பாப்பா பாப்பான்ற. ஆளை பார்த்தா நல்லா அழகா இருக்கிற. ஆமா. சின்ன வயசு பிள்ளையா தெரியுற. சரிதான். மோ ஓ நீ என்ன ஊரு? ஐயா ஆ, ஆ, ஆ. யா ஊருக்கே வந்துட்டு நீ என்ன ஊருன்னு என்னைய கேக்குற? ஆமா. நீ என்னையா ஊரியா போல? இன்னியா ஊரியாவா? அட நீ என்ன ஊரியா? எல்லாம் செடிக்கு வைக்கிற ஊரியா தான். ஆமா. செடிக்க வைக்கிற ஊரியாவா? அப்படி என்னையா ஊரியான்னா நீ என்ன ஊரு? நானா இந்த ஊரோ பக்கத்து ஊரோ அது உனக்கு தேவையில்லாத விஷயம். சரிதான். நீ இந்த ஊரா அதை மட்டும் சொல்லு. நான் எந்த ஊரா இருந்தா நீ என்ன பண்ண போற? வெளியூரா இருந்தா நீ என்ன பண்ண போற? இந்த ஊர்ல எனக்கு ஒரு பிள்ளையோட விலாசம் தெரிய வேண்டும். நான் போய் போன்ல சொல்ல போய் கேளு. வோல்டேஜ் இல்லையா? ஆமா, அவங்கதான் விசாரணை பண்ணி வைப்பாங்க. விசாரணை பண்றாங்களா? ஆமா. அத நான் கேட்கல பாப்பா. ஏ இந்த ஊர்ல மாரிமாங்கிற புள்ளைய தேடி வந்தேன். டேய். நான் மட்டும் கண்ணாப்பின்னு போக முடியாது. ஆமா. சரி, நீ இந்த உள்ளூர் பாப்பாலா இருந்தா அந்த மாரிமாங்கல பாக்கலாங்கிற எண்ணத்துல நான் வந்திருக்கிறேன். நான் உள்ளூர் தான் ஐயா. மாரிமாலை உனக்கு தெரியுமா? தெரியுமே. சரி வா, அந்த ஊட்ட காட்டு. அந்த மூளை விட்டு மாறிமாவா? யாரு? அந்த மூளை விட்டு மாறிமாவா? அது மூளை விட்டு மாரிமாலா, அது காலை விட்டு மாரிமாலா எனக்கு தெரியாது. ஆமா. அப்ப வந்து யாரா இருக்கும்? ஒரு மாரிமா தானே. அந்த எங்க ஊர்ல 16 மாரியமா இருக்குது. அந்த இவர் இருக்கிறாளே அவளா? இவன்னா அந்த வண்ணா என்னது செகாமுடிப்புல ஏய் மாரிமா. சரிப்பா, அந்த மாரிமாலா இல்ல. என் ஊர்ல மொத்தம் 18 மாரிமா இருக்குது. சரி, உனக்கு எந்த மாரிமா வேணும்? 18 மாரிமாலா நான் கேட்கல. சரி. ஆர்ஜிபி சக்திவேல் ஈஸ்வரர் சக்திவேல் ஈஸ்வர் நாலாவது பத்தி இந்த மட்டும் ரைட்டு. ராமோதி ராம ராம களஞ்சியம்.